சிந்து பைரவில இன்னைக்கு சிந்து சிவாக்கு எப்படி சுளுக்கெடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணி சிந்து கிட்ட சிவாக்கு பார்த்து பக்குவமா சுளுக்கெடுத்து விடுமா அப்படின்னு சொல்றாங்க. சிவா கிட்டையும் நீ ஒன்னும் பயப்படாதப்பா, சிந்து நல்லா சுளுக்கெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எண்ணெயை எடுத்துட்டு ரெடியா வந்து நிக்கிறாங்க சிந்து. மகா வெளியே இருந்து இதை பார்த்துட்டு 5வது படிக்காத தற்கூரி இந்த சிந்து என் மகனுக்கு சுளுக்கெடுக்க போறாளா அப்படின்னு கோபமா வந்து கதவை தட்டுறாங்க. உடனே சிவாவோட அப்பா வந்துடுறாரு. எதுக்கு இப்ப நீ கதவை தட்டிக்கிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டியா? சிந்துக்கு சிவாவை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு கோபமா சொல்றாரு. மகா உடனே இப்படியெல்லாம் பண்ணி சிந்துவை சிவா கூட சேர்த்து வச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாளும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சிந்து சிவாக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேண்டேஜை பார்த்து பக்குவமா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்ட சட்டையை கொஞ்சம் கலட்டுங்க டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சட்டைவா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பதான் நல்லா சுளுக்கெடுக்க முடியும்னு சிந்து சொன்னோன்னே சட்டையை கலட்டுறாரு. சிந்து பொறுமையா எண்ணெயை தடவி கொஞ்சம் கொஞ்சமா சுளுக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் வலிக்குது வலிக்குதுன்னு அப்பப்ப சொல்றாரு. பார்த்து பக்குவமாவே சுளுக்கெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரே பாட்டு தான், ரொமான்ஸ் தான். சிந்து சுளுக்கெடுக்கும் போது நல்லா அழுத்தி கழுத்தை தேய்க்கிறாங்க. வலி தாங்க முடியாம சிவா டக்குன்னு சிந்துவை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிவா சிந்துவை பார்க்க, சிந்து சிவாவை பார்க்க அப்படின்னு ஃபுல்லா கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் தான் நடந்தது ஒரு பாட்டோட. கழுத்தை நீவி விட்டுட்டு இதுக்கப்புறம் லைட்டா சொடக்கு மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை ஒரு திருப்பு இந்த சைடும் ஒரு திருப்பு அந்த சைடும் திருப்புறாங்க சிந்து. இப்ப கழுத்தை திருப்பி பாரு டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் அந்த சைடு இந்த சைடு அசைச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே சுளுக்கு போயிருச்சு, டாக்டரே 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க, தேங்க்ஸ் சிந்துன்னு சொல்ல சிந்து உடனே சந்தோஷப்பட்டு நோ மென்ஷன் டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த சட்டையை எடுத்து கொடுன்னு சொல்ல இரு டாக்டரே இந்த எண்ணெயெல்லாம் தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கொண்டு வந்து எண்ணெயெல்லாம் துடைக்கிறாங்க. அப்போ ஒரு ரொமான்ஸ். இப்போ சட்டையை கொடுன்னு கேட்டதுக்கு இந்த சட்டை வேணாம் வேற சட்டை தர்றேன்னு சொல்லிட்டு வேற சட்டையை கொண்டு வந்து தர்றாங்க. சிந்துவை பார்த்துட்டு சிவா பட்டன் எல்லாம் தப்பு தப்பா போடுறாரு. சிந்து அதை பார்த்துட்டு பட்டனை கரெக்டா பார்த்து போடு டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் கரெக்டா பட்டன் எல்லாம் போடுறாரு. சிந்து சிவாக்கு சுளுக்கெடுத்ததுல சிந்து பண்ண எல்லாமே சிவாக்கு மறந்து போயிடுச்சான்னு தெரியல. எப்படியோ சுளுக்கு நல்லபடியா எடுத்து விட்டுட்டாங்க. சிவா ஆபீஸ்க்கு கிளம்புறத பார்த்துட்டு அன்னபூர்ணி அதுக்குள்ள சுளுக்கு எடுத்துட்டாளா சிந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா பெரியம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சிந்து வந்து மத்தியானம் சமைச்சு என்ன டாக்டரை எடுத்துட்டு வர்றது அப்படின்னு கேக்குறாங்க. சிவா எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாரு. சரி நான் முடக்கத்தான் ரசம் வச்சு எடுத்துட்டு வர்றேன், வாயு எல்லாம் போயிடும், இந்த மாதிரி சுளுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவா அங்க இருந்து கிளம்புறாரு. மேல இருந்து இத மகா பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னக்கா சிந்து பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, இவ்வளவு உரிமையா பேசுறா சிவா கிட்ட, இப்படியே இதை விடக்கூடாதுக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோட ரூமுக்கு போறாங்க. டேய் ஊருக்கு போயிட்டு வந்தியே, நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. பைரவி மனசுல இடம் பிடிச்சியா அப்படின்னும் கேக்குறாங்க. முழுசா இடம் பிடிக்கலாமா, ஆனா கொஞ்சமா பிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. வா உன்கிட்ட மொத்த கதையும் சொல்றேன் அப்படின்னு காட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து சொல்றாரு. ஐயோ அம்மா அப்படியா நடந்துச்சு இப்படியா நடந்துச்சு அப்படின்னு அன்னபூர்ணி கதை கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன்ல போய் நடந்ததையும் ஆறுமுகம் சொல்றாரு. பைரவி தனக்காக தன்னோட ஃப்ரெண்டை அடிச்சதையும் சொல்றாரு. அடிச்சுட்டு வந்து என் கையை பிடிக்கும் போது ஷாக் அடிச்ச மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷத்துல அன்னபூர்ணி அலறாங்க. ஏமா கையை பிடிச்சான்னு சொன்னதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுற, கட்டி பிடிச்சான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட போறியோ அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. சரி நான் வயலுக்கு கிளம்புறேன்னு ஆறுமுகம் சொல்ல அதெல்லாம் நீ ஒண்ணு போவேனா, போய் பைரவி கிட்ட பேசுன்னு சொல்லி அன்னபூர்ணி அனுப்புறாங்க. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் ஒருத்தவங்க கால் பண்றாங்க. பொதுக்கூட்டத்துக்கு வந்த இடத்துல அமைச்சர் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காரு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. இதோ நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சிவாவும் சொல்றாரு. நேஹாவோட அப்பா வந்து அந்த அமைச்சரோட ஒய்ஃப் கிட்டையும் பேசுறாரு. ஒண்ணு கவலைப்படாதீங்க, அமைச்சரை காப்பாத்துறது எங்களோட பொறுப்பு அப்படின்னும் சொல்றாரு. சொல்லிட்டு அமைச்சரை பாக்குறதுக்காக உள்ள போறாரு. போகும்போது ஸ்னேகா கிட்ட சிவாக்கு கால் பண்ணி சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுமா அப்படின்னு ஸ்னேகாவோட அப்பா சொல்றாரு. ஸ்னேகா சிவாக்கு கால் பண்றாங்க. ஆனா சிவா அட்டன் பண்ற மாதிரி இல்ல, ஸ்னேகாவும் விடுற மாதிரி இல்ல. 2-3 தடவை திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. சிவா போனை பார்த்துட்டு ஸ்னேகா தான் கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஸ்னேகாவோட அப்பாவும் ஸ்னேகாவும் வந்து அமைச்சரை பாக்குறாங்க, ரிப்போர்ட்டை எல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னும் பேசிக்கிறாங்க.
இவருக்கு உடனே ஆன்ஜியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்த்து பேசிட்டு இருக்கும் போதே சிவாவும் வந்துடுறாரு. சிவாவும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆமா பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த சைடு டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. சிவா தான் கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு ஏங்கி ஸ்னேகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னேகா பண்ணதுதான் பெரிய தப்பாச்சே. சிவா எப்படி மன்னிக்க போறாருன்னு தெரியல. சிவா ஸ்னேகாவை ஒரு முறைச்சு பாக்குறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்ததுலயே பெஸ்ட் சீன்னா சிந்து சிவாக்கு சொல்லி கிடைத்ததுதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சிவா சிரிச்சு இன்னைக்கு பேசினாரு. அதை பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்தது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.